வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் ஓரளவுக்கு தன்னை தேத்திக்கிட்டு ரெகுலர் வாழ்க்கைக்கு தயாராகிருக்காரு. அவர் கடைக்கு கிளம்புறதுக்காக அவரோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அது தகராறு பண்ணிட்டு இருக்கு. இந்த வீட்டில் பைக்கு கூட நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் மிதிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னு அவர் சலிப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்க, திடீர்னு பைக் சத்தம் வருது. பார்க்க எதிர் வீட்டு குமரவேல் வந்து வண்டியை நிறுத்துறாப்புல. நிமிர்ந்து பார்த்த பாண்டியன் பேசாம திரும்பிக்கிறாரு. குமரவேலும் ஒரு பார்வை அனத்தலா பார்த்துட்டு வண்டியை விட்டு திமிரா இறங்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள போகாம வண்டியிலேயே உட்காந்துக்கிட்டு, என்ன மாமனார் வண்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஏன் மேல இருக்க கோவத்தை வண்டி மேல காட்டுறாரோ, அதே மாதிரி எனக்கு இருக்க கோவத்தை இவர் பொண்ணு மேல காட்டினா எப்படி இருக்கும் இவருக்கு அப்படின்னு யோசிக்கிற குமரவேல், அரசி, ஏய் அரசி அப்படின்னு ரொம்பவே அதிகாரமா கத்திட்டு அப்படியே நைஸா பாண்டியனை பாக்குறாரு. பாண்டியனும் டென்ஷன் ஆகி ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. ஏய் அரசி, எங்கடி இருக்க அப்படின்னு குமரவேல் ரொம்பவே மிரட்டலா கூப்பிட்டுட்டு இருக்க. பாண்டியன் இன்னும் வண்டி கூட தான் போராடிக்கிட்டு இருக்காரு. வெளியே வர்ற அரசி அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏய், கூப்பிட்டது நானு, அங்க என்ன பார்வை அப்படின்னு கேட்க, எதுக்கு கூப்பிட்டியன்னு அரசி கேக்குறாங்க. ஏன் அரசி அரசின்னு 50 தடவை கூப்பிட்டாதான் வருவியா, காது கேட்காதா உனக்கு அப்படின்னு குமரவேல் வேணும்னே அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. பாண்டியன் கொஞ்சம் கோவத்தோட பாக்குறாரு. எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு அரசி கேட்க, என் பர்ஸை மறந்து வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வா போ அப்படின்னு குமரவேல் அதிகாரமா சொல்ல, பாண்டியன் தலையை உதறிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஏய் போ, என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு குமரவேல் கத்த, அரசி உள்ளர போக பாண்டியன் நொந்து போய் நிக்கிறாரு. அரசி கொண்டு வந்து நீட்டு அதை கையில வாங்கிக்கிட்டு, ஏய் என்ன இது அப்படின்னு குமரவேல் கத்த, பர்சுங்கிறாங்க அரசி. ஏன் பர்ஸை கேட்டா, நீ என்ன யார் பர்ஸையோ எடுத்துட்டு வந்து தர அப்படின்னு குமரவேல் கேட்க, இதுதான் அங்க இருந்துச்சுங்கிறாங்க அரசி. இதுதான் அங்க இருந்துச்சுன்னா உடனே எடுத்துட்டு வந்துருவியா, கொஞ்சம் கூட அறிவில்லையா உனக்கு, ஒரு வேலை சொன்னா உருப்படியா செய்ய தெரியாதா உனக்கு அப்படின்னு வேணும்னே பாண்டியன் முன்னாடி பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்காரு குமரவேல். பாண்டியனை பார்த்துக்கிட்டு, என்னதான் வளர்த்துருக்காங்களோ உங்க வீட்டுல உன்னைய அப்படின்னு குமரவேல் கத்த, அரசி கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களாங்கிற மாதிரி பாக்குறாங்க. போ, இதை வச்சுட்டு ஏன் பர்ஸை எடுத்துட்டு வா போ அப்படின்னு குமரவேல் நாயை விரட்டுற மாதிரி அரசியை விரட்ட, பாண்டியன் ரொம்பவே கோவமும் வருத்தமுமா பார்த்துட்டு இருக்கவரு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போராடிட்டு இருக்காரு. மறுபடி வெளியே வர்ற அரசி, உள்ள வேற பர்சல்லாம் இல்லைன்னு சொல்ல, இல்லையா அப்படின்னு குமரவேல் கேட்க, இல்லங்கிறாங்க அரசி. உள்ளர போய் தேடினியா இல்ல வீட்டை ஒரு சுத்திட்டு வந்துட்டியா அப்படின்னு குமரவேல் கேட்க, நிஜமாவே உள்ளர இல்ல அப்படின்னு அரசி சொல்ல, ஒரு வேலையை உருப்படியா செய்யறியா, தண்டக்கர்மம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசியோட தலையில பட்டு பட்டுன்னு அடிக்கிறாரு குமரவேல். அறிவுன்றது கொஞ்சமாவது இருக்கா இல்லையா, பெரிய இவ மாதிரி உள்ளர போய் சுத்தி பார்த்துட்டு வர போ அப்படின்னு பாண்டியன் பக்கமா புடிச்சு தள்ளி விடுறாரு குமரவேல். பயங்கர கோவமும் அதிர்ச்சியுமா பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். கீழே தடுமாறி விழுந்த அரசி எழுந்து உள்ளர போக, ஏய் எங்க போற அப்படின்னு குமரவேல் கத்திக்கிட்டே கைய ஓங்கிட்டு நிக்க, பாண்டியன் வந்த கோவத்துக்கு வண்டிய பட்டார்னு தள்ளி விட்டுறாரு. குமரவேல ஒரு முறைக்கிறவரு நடந்தே போயிடுறாரு. பாண்டியன் போனதும், என்ன பண்றீங்க அப்படின்னு அரசி குமரவேல் கையை தட்டி விட்டுட்டு கேட்க, பார்த்தா தெரியல உங்க அப்பாவை தந்தை பாசத்துல துடிக்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, இங்க பாருங்க, என்ன கோவமா இருந்தாலும் எங்கிட்ட காட்டுங்க, எங்க அப்பாவெல்லாம் நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் உண்மையில இருக்கிறது வெறும் கோவம் தாண்டி, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கல்ல நீ, அந்த தனக்கு தானே கட்டின தாலியால எனக்கு ஏதாவது யூஸ் இருக்க வேண்டாம், அதனாலதான் உன்னை கஷ்டப்படுத்தி அது மூலமா உங்க அப்பாவை கஷ்டப்படுத்தி அழகு பார்த்துட்டு இருக்கேன். என் பர்ஸை நீ எவ்வளவு நேரம் உள்ள தேடினாலும் கிடைக்காது, ஏன்னா அது என்கிட்ட தான் இருக்கு, வரட்டா அப்படின்னு பர்ஸ் எடுத்து அரசி கண்ணு முன்னாடி ஆட்டிட்டு 4 எட்டு போற குமரவேல் திரும்பி வந்து, ஆமா இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, இது ஒரு ஆரம்பம் தான், நீ போட்ட பிளானை வச்சே உன்னையும் உன் குடும்பத்தையும் எப்படி கதற விட போறேன்னு பாரு அப்படின்னு குமரவேல் திமிரா சொல்லிட்டு உள்ளர போக, வருத்தத்தோட அரசி வெளியே நின்று இருக்காங்க. சக்திவேல் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்க, மாறி பரிமாறிட்டு இருக்காங்க. எங்க குமார் சாப்பிட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படின்னு மாறி சொல்ல, சமையல் யாரு பண்ணாங்கன்னு கேட்கிறாரு சக்திவேல். அக்கா தான் அவிச்சாக, இன்னொரு இட்லி வைக்கட்டுமா அப்படின்னு மாறி கேட்க, சரின்னு தலையாடுறாரு சக்திவேல். போதும்னு சொல்ல, படி இறங்கி கீழே வர்ற குமரவேல், அப்பா நல்லா சாப்பிடுங்கப்பா, இன்னும் 2 இட்லி வச்சு அப்படின்னு சொல்ல உட்கார்றாங்கிறாரு சக்திவேல். ஏண்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி புடவையை பிடிச்சிக்கிட்டே சுத்தணும்னு அவசியம் கிடையாது, பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்காத, உருப்பிட மாட்ட, ஆமா மில்லுக்கு வர்ற ஐடியா இருக்கா இல்ல அப்படியே புடவையை பிடிச்சிக்கிட்டே அப்படின்னு சக்திவேல் கேட்க, வர்றேன்ப்பா, எங்க போயிட போறேன் அப்படின்னு குமரவேல் கேட்க, ஆன்னு தலையாட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு சக்திவேல்.
ஏங்க இப்பதானேங்க கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள எதுக்குங்க அவங்கிட்ட வேலையை பத்தி பேசுறீங்க? மில்லுக்கு இவன் மெதுவாவே போகட்டும், மில்லு எங்கேயும் போயிடாது, அங்கேயே தான் இருக்கும். வேணும்னா ஒரு வாரம் 2 பேரையும் எங்கேயாவது வெளியில அனுப்பி வைங்களேன் அப்படின்னு மாறி சொல்ல, எங்க அனுப்பி வைக்கணும் அதையும் நீங்களே முடிவு பண்ணிட்டா சாரை அனுப்பி வச்சிடலாமே அப்படின்னு சக்திவேல் கிண்டலா சொல்ல, இல்ல வெயில் காலமா இருக்குல்ல, சிம்லா குலு மணாலின்னு எங்கேயாவது அனுப்பி வைக்கலாம் இல்லைங்கிறாங்க மாறி. எனக்கு இந்த குன்னக்குடியே போதும் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அப்படின்னு சந்தோஷப்படுறாரு சக்திவேல். இவனுக்காக பேசினேன் பாரு, என்ன சொல்லணும் விவரம் கேட்டவன், இவனை போய் எப்படிதான் அவ விரும்பினாலோ தெரியல அப்படின்னு முனமுனன்னு சொல்லிக்கிட்டே இட்லி எடுத்து வைக்கிறாங்க மாறி. ஏய் அங்க என்னடி முனவிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்லைங்கிறாங்க மாறி. தட்டை விட்டு எழுந்திருக்கிற சக்திவேல், வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக, என்னடா சாப்பிடுறியான்னு கேட்குறாங்க மாறி. குமரவேல் அமைதியா இருக்க, தட்டு மாறி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருங்க நீங்க எதுக்கு எனக்கு சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு குமரவேல் கேட்க, அப்புறம் வேற யார் இருக்கா உனக்கு சாப்பாடு பரிமாற அப்படின்னு மாறி கேட்க, சும்மா தானே இருக்கா, அவளை வந்து பரிமாற சொல்லுங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, எவ்வளவுங்கிறாங்க மாறி. அதான் அந்த மகாராணி அரசிங்கிறாரு குமார். ஏன் நான் பரிமாறினா சாப்பாடு தொண்டையில இறங்காதோ அப்படின்னு மாறி கேட்க, எத்தனை நாளைக்கு தான் வேலையெல்லாம் நீங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அவளும் செய்யட்டுமா, வர சொல்லுங்க அப்படின்னு குமார் வன்மத்தோட சொல்லிட்டு இருக்க. அதை புரிஞ்சிக்காத மாறி, என்ன திடீர்னு அம்மா மேல அக்கறை, ஓஹோ பொண்டாட்டி கையால பரிமாறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னா அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு மாறி கற்பனையில மிதந்துட்டு இருக்க. தயவு செய்து அவளை வர சொல்லுங்கம்மா அப்படின்னு குமார் கடுப்படிக்க, கூப்பிடுறேன், இனிமே உன் பொண்டாட்டியே வந்து உனக்கு பரிமாறட்டும், எனக்கு ஒரு வேலை மிச்சம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாறி அரசி இருக்க ரூமுக்கு வர்றாங்க. அரசின்னு கூப்பிட அத்தனை எழுந்து நிற்க, உன் புருஷனுக்கு சாப்பாடு பரிமாற போனேன், நீ சாப்பாடு பரிமாறினாதான் அவன் சாப்பிடுவானா, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான், போய் அவனுக்கு சாப்பாடு பரிமாறு அப்படின்னு மாறி சொல்ல, இதோ வர்றேங்கிறாங்க அரசி. மாறி கிளம்பினோன்னு அவனுக்கு எதுக்கு நம்ம பரிமாறணும் அப்படின்னு மறுபடியும் கட்டில உட்கார்ந்துக்கிறாங்க அரசி. என்னம்மா சொல்லிட்டீங்களான்னு குமரவேல் கேட்க, சொல்லிட்டேன்ப்பா உன் பொண்டாட்டிக்கிட்ட, வருவா வந்து அவளே பரிமாறுவா சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சக்திவேல் சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு உள்ளர போறாங்க. சீக்கிரமா வந்துருவாள்ல அப்படின்னு குமரவேல் கேட்க, அப்படின்ட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அரசி ரூம்லயே உட்கார்ந்துருக்க, இவர் இங்கேயே காத்துக்கிட்டு வாட்ச பார்த்துட்டு இருக்காரு. தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு காத்துக்கிட்டே இருக்கிறவரு, இன்னும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா மேல அப்படின்னு வெயிட் பண்ணி கடுப்பானவரு டேபிள ஒரு தட்டு தட்டிட்டு எழுந்து ரூமுக்கு வர, அங்க அரசி அவங்க கட்டில சாவகாசமா உட்கார்ந்து இருக்காங்க. வர்ற குமரவேல் சொடக்க போட்டு, ஹலோ பசிக்குது, சாப்பாடு பரிமாற சொல்லி அம்மா உங்ககிட்ட சொன்னாங்க தானே, அப்புறம் என்ன இங்கேயே உட்கார்ந்துருக்க குத்துக்கல்லு மாதிரி, வந்து சாப்பாடு எடுத்து வையே அப்படின்னு மிரட்டலா சொல்லிட்டு இருக்க. யாருடா நீ இங்க வந்து ஏதோ உளறிட்டு இருக்கங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அரசி அவங்க விரல் நகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து சாப்பாடு எடுத்து வைக்க முடியாதா அப்படின்னு குமரவேல் மிரட்ட, இம்புட்டு நாள் நான் வந்து சாப்பாடு எடுத்து வச்சா நீங்க தின்னீங்க, உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க, இல்லன்னா நீங்களே எடுத்து போட்டு தின்னுங்க, இல்லன்னா எதுவுமே திங்காம பட்னியா கூட கிடந்து தூங்குங்க அப்படின்னு அரசி சொல்ல, குமார் பயங்கர எரிச்சலா, உனக்கு அம்புட்டு திமிர் ஆயிடுச்சா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறவரு அங்கேயே இருக்க ஒரு சின்ன டேபிள் எடுத்துட்டு வந்து போட்டு ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போடுறாரு. அதுல உட்கார்ந்துகிட்டு, டைனிங் டேபிள்ல இருக்க சாப்பாடு எடுத்து உன்னால பரிமாற முடியாது அப்படிதானே அப்படின்னு கேட்க, ஆமா முடியாதுங்கிறாங்க அரசி. எனக்கு இன்னைக்கு இதுதாண்டி டைனிங் டேபிள், நான் இங்கே தான் உட்கார்ந்து இருப்பேன், எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து பரிமாறுற, போய் எடுத்துட்டு வா, வீட்டுல இருக்க பூரா சாப்பாடையும் எடுத்துட்டு வா அப்படின்னு குமரவேல் கத்திக்கிட்டு இருக்க. எனக்கு என்னடாங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க அரசி. ஏய் போய் எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல அப்படின்னு கத்துற குமரவேல் எழுந்து அரசிக்கிட்ட வந்து, ஏய் நான் கத்துறது உன் காதுல விழல, இப்ப போறியா இல்லையா நீ அப்படின்னு கத்திக்கிட்டு அரசியோட தலையில நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுறாரு. அரசி ஆன வழியில தலையில கை வச்சிட்டு இருக்க. ஏய் கேட்கல நான் பேசுறது, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு கத்த அரசி முறைக்கிறாங்க. பெரிய மகாராணி, வீட்டு வேலை எதையுமே செய்ய மாட்டீங்களா, உன்னை அப்படிதான் வளர்த்து வச்சிருக்காங்களா, தொட்டு தாலி கட்டின புருஷன்னு சொன்னில்ல, புருஷனுக்கு சாப்பாடு பரிமாறுறதுக்கு வலிக்குதா, போய் எடுத்துட்டு வா போன்னு சொல்றேன்ல அப்படின்னு குமரவேல் கத்திக்கிட்டு இருக்க. குமாரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மாறி வர அரசி டக்குன்னு கட்டில இருந்து இறங்கி நிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. என்ன அதுக்குள்ள சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்டவங்க டக்குன்னு இந்த பக்கம் பார்த்துட்டு, இது என்ன டேபிள் சேர்லாம் நகர்த்தி போட்டிருக்க அப்படின்னு கேட்க, அம்மா நாங்க 2 பேரும் ரூம்லயே உட்காந்து சாப்பிட போறோம் அப்படின்னு குமரவேல் சொல்ல, உடனே ஒரு வெக்க சிரிப்பு சிரிச்சிட்டு, சரி அரசி இவனுக்கு பரிமாறிட்டு நீயும் சாப்பிட்டுருமா அப்படின்னு மாறி சொல்ல,
சரின்னு சிரிச்சுக்கிட்டே தலையாடுறாங்க அரசி. மீதி இருக்கிறதெல்லாம் சமையல் கட்டில் எடுத்து வச்சிரு என்ன அப்படின்னு மாறி கேட்க சரிங்க தேங்குறாங்க அரசி. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன், எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்ல சரிங்கத்தன்னு சொல்ல நான் வாரேன்ட்டு கிளம்புறாங்க மாறி. மாறி போனதும் அரசி பக்கம் திரும்புற குமார், கேட்டல்ல இப்ப நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கலன்னு வச்சுக்க, எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அப்ப அவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. தேவையா இதெல்லாம் உனக்கு? ஒழுங்கா போய் சாப்பாடு எடுத்துட்டு வான்னு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. வா அப்படிங்கிறவரு போய் சேர்ல உட்கார அரசி அங்கேயே நிக்க போங்கறேன்ல அப்படின்னு கத்த அரசி போறாங்க. ஏய் இரு ஒரு நிமிஷம், எல்லாத்தையும் ஒரே தட்டுல போட்டு எடுத்துட்டு வராத. இட்லி சட்னி எல்லாம் பாத்திரத்துல தனித்தனியா வரணும், அந்த மாதிரி எடுத்துட்டு வா. அது மாதிரி எடுத்துட்டு வந்து இங்க வச்சு பரிமாறு. போடி அப்படின்னு குமரவேல் சொல்ல எரிச்சலா அங்கிருந்து போறாங்க அரசி. எங்கிட்டயே ஓவர் திமுறா அப்படிங்கிற குமரவேல் டேபிள தாளம் போட்டுட்டு இருக்க. அரசி ரொம்பவே கோவமா சேலம் முந்தானை எடுத்து சொருகிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல வர, வா இங்க வை, பொறுமையா வை, எங்க வீட்டு பாத்திரம்னு சொல்லிட்டு இருக்க. லொட்டுன தட்டை தூக்கி அவர் முன்னாடி போடுறாங்க அரசி. ஏய் என்ன இந்த தட்டை எடுத்துட்டு வந்திருக்க? எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் பிளேட் இருக்கும், குமரவேல் பிளேட், அதுலதான் சாப்பிடுவேன். போய் எடுத்துட்டு வா போ. என் பிளேட் எதுன்னு கேளு, எடுத்து கொடுப்பாங்க. போடி போய் எடுத்துட்டு வா போ அப்படின்னு அதிகாரமா சொல்ல தட்டை வாங்கிக்கிட்டு வர்றாங்க அரசி கீழே. போடி போ, இன்னைக்கு உன் திமிர அடக்குறனா இல்லையான்னு பாருடி அப்படின்னு ஜாலியா தாளம் போட்டுட்டு இருக்காரு குமரவேல். டேபிள்ல பார்த்துட்டு கிச்சனுக்கு போற அரசி அங்க ஒரு ஃபைபர் பிளேட் எடுத்துட்டு வந்து குமரவேல் முன்னாடி வச்சு இட்லி வைக்க போறாங்க. ஏய் இரு தண்ணி எங்க, அதை யார் எடுத்துட்டு வருவா அப்படின்னு குமரவேல் கேட்டுட்டு இருக்க. அரசிக்கு ரொம்பவே கோபம் வருது. உன் பிளான் புரிஞ்சிருச்சு. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது தண்ணி இல்லாம விக்குவேன், அப்படியே நானு விக்கி இப்படி போகணும்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு நாக்கு நீட்டி செத்த மாதிரி காட்டுறாரு. அதுதானே உங்க அப்பாவோட பிளானு, அதுக்காக தானே நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற அப்படின்னு குமரவேல் சொல்ல, சே நீ எல்லாம் ஒரு ஜென்மங்கிற மாதிரி அரசி பார்க்க. போய் தண்ணி எடுத்துட்டு வா போ பேடி அப்படின்னு குமரவேல் ஓவரா ஆடிட்டு இருக்க. அரசி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து லொட்டுன்னு அவர் முன்னாடி வைக்கிறாங்க. அவங்க பட்டுன்னு ஒரு 3 இட்லி எடுத்து குமரவேல் தட்டில் வைக்க, ஏய் என்ன இட்லி இப்படியா வைப்பாங்க, டீசெண்டா வையே, புரியுதா? நீ வைக்கிறத பார்த்து எக்ஸ்ட்ரா 4 இட்லி சாப்பிடணும்னு தோணணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேண்டா வெறுப்பா இட்லி எடுத்து அடுக்கி வச்சுட்டு சட்னியை லொட்டுன்னு போட்டுட்டு இருக்காங்க அரசி. ஏய் என்ன வெறும் சட்னி மட்டும் வச்சிருக்கிற, சாம்பார் எங்கங்கிறாரு குமரவேல். நான்லாம் சாம்பார் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன், போய் சாம்பார் எடுத்துட்டு வா போ ரியாக்ஷனை வந்து கொடுப்போ. உங்க வீட்ல எல்லாம் ஒண்ணு சட்னி இல்லைன்னா சாம்பார் வச்சுதான் சாப்பிடுவீங்க போல இருக்கு, அதான் உனக்கு தெரியல. போய் எடுத்துட்டு வா போ அப்படின்னு ரொம்பவே நக்கல் அடிச்சிட்டு இருக்காரு குமரவேல். அரசி ஏகப்பட்ட தடவை நடந்ததுல உண்மையாவே டயர்ட் ஆயிடுறாங்க. நெத்தில இருந்து வேர்த்து வழியுது. தொடச்சிட்டு கையை நெட்டி முறிச்சு விளங்கவே மாட்டான்ட்டு கீழே போறாங்க. டைனிங் டேபிள்ல இருக்க பாத்திரத்தெல்லாம் திறந்து பார்த்துட்டு ஒரு பாத்திரத்துல சாம்பார் இருக்கு, அதை எடுத்துட்டு கிச்சன்ல போய் கரண்டி எடுத்துக்கிட்டு மேல வர, வா சாம்பார் எடுத்துட்டு வர, உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க சாம்பார் பாத்திரத்தை வச்சு கரண்டில கலக்கிட்டு இருக்காங்க. இரு என்னது இது, இத்தனோண்டு குண்டான்ல சாம்பார் எடுத்துட்டு வர அப்படின்னு குமரவேல் கேட்க, அதுவரையில அமைதியா பொறுத்துட்டு இருந்த அரசி, சாம்பார் என்ன சாப்பிடதானே போறிய, குடிக்கவா போறியன்னு கோவமா கேக்குறாங்க. ஏய் சாம்பார்ல நான் குளிப்பேன், குதிப்பேன், மிதப்பேன், உள்ளீச்சல் கூட அடிப்பேன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி, புரியுதா? எனக்கு சாம்பார் பெரிய குண்டாவில் இருக்கணும், தெரிஞ்சுதா? போ அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்க. அரசி கோவத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. குண்டானோட எடுத்துட்டு வா போ, சாம்பார அது வச்ச குண்டானோட எடுத்துட்டு வா போ, நல்ல சூடா இருக்கணும், இத பாரு ஆறி போயிருக்கு, அப்படியே சாம்பார சட்டியோட கொதிக்க எடுத்துட்டு வா போ அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப ஓவரா போற அப்படின்னு அரசி கரண்டிய கையில வச்சு மிரட்ட. போடி, நான் அப்படிதான் பண்ணுவேன், கோ அப்படின்னு குமரவேல் சொல்ல கரண்டியை லொட்டுன்னு வச்சுட்டு போறாங்க அரசி. திமிரு உடம்பு பூரான்னு சொல்லிட்டு அவர் டேபிள்ல தாளம் போட்டுட்டு இருக்க. அரசி ரொம்பவே டயர்டா அப்பா அம்மான்னு நடந்து வர்றாங்க. கிச்சன்ல வந்து திறந்து பாக்குறவங்க ஒரு பெரிய குண்டான்ல இருக்க அப்படியே குண்டானோட துணியை பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. அவங்களால தூக்க கூட முடியல, அவ்வளவு சூடா இருக்கு. வந்துட்டியா, வீட்டு வேலை ஒண்ணு கூட செஞ்சது இல்ல போல இருக்கு, இத்தனோண்டு சட்டியை எடுத்துட்டு வர்றதுக்கு இப்படி உருன்னு வர்ற, ஊத்து. அட கோவத்தை பாத்தியா, வேலையில காட்டு இந்த விஷயத்தெல்லாம், ஊத்து அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க. அரசி சாம்பாரை மொண்டு இட்லி மேல ஊத்துறாங்க. ஏய் என்ன டீ ஆத்திட்டு இருக்க, மூஞ்சில எல்லாம் தெரிச்சிரும் போல இருக்கு. உங்க அப்பன் பாண்டியன் என்னதான் பொண்ணை வளர்த்தானோ, எதுவுமே சொல்லி கொடுத்தே வளர்க்கலையா உன் வீட்டுல அப்படின்னு குமரவேல் பேசிக்கிட்டே போக அரசிக்கு சுறுசுறுன்னு கோவம் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த லட்சணத்துல ஒரு பொண்ணை வளர்த்துட்டு அவர் பேசுற பேச்ச பார்க்கணுமே, ஏதோ அவர் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த அப்பா, சிறந்த டேடி
அப்படிங்கிற அளவுக்கு பேசுவார் உங்க அப்பா அப்படின்னு மிமிக்ரி பண்ணி காமிச்சிட்டு, என்ன உங்க அப்பாவுக்கு உன் மேல அம்புட்டு பாசமா? உன்னை திட்டுனா அவருக்கு அவ்வளவு கோபம் வருது, கண்ணு செவக்குது, காது துடிக்குது, கால் நடுங்குது, கரண்ட் பாக்ஸ் வெடிக்குது, ஐயையோ அப்பப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, எங்க அப்பாவை பத்தி மட்டும் பேசாதீய அப்படின்னு அரசி கோபமா சொல்ல, புரிஞ்சு போச்சு உங்க அப்பாவோட வீக்னஸ் நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவர் பொண்ணு, நீ தான் அவரோட வீக்னஸ். அவர் கண்ணு முன்னாடி உன்னை 4 அடி அடிச்சா போதும், புலி மாதிரி இருக்க பாண்டியன் எலி மாதிரி சுருங்கிடுவாரு அப்படின்னு பயங்கரமா ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு குமரவேல். அவரு ரொம்பவே நக்கலா அப்படிதானேன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, அரசி செம்ம கடுப்போட அடுத்த கரண்டி சாம்பாரை ஊத்திட்டு இருக்காங்க. ஏய் என்ன ஒரு கரண்டி சாம்பார் தான் ஊத்துற? என்ன உங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கரண்டி சாம்பார் தானா? மளிகை கடையில வேலை பார்த்து உங்க அப்பாவால அவ்வளவுதான் போட முடியும் போல இருக்கு அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க சலிப்போட முகத்தை திருப்பிக்கிறாங்க அரசி. அதனாலதான் உங்க வீட்டுல உங்க அண்ணனுங்க எல்லாரும் நாளைக்கே சாக போற மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு குமரவேல் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இங்க பாருங்க, எங்க அப்பாவை பத்தியோ எங்க அண்ணன்களை பத்தியோ நீங்க எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு அரசி சொல்ல, ஆமா உங்க அப்பா பெரிய பிரிட்டிஷ் மன்னர் த கிரேட், உங்க அண்ணன்கள்லாம் பிரிட்டிஷ் இளவரசர்கள், பிரின்ஸ், அவங்கள பத்தி பேசுனா இந்த மேடம் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டுடுவாங்க. கை அளவுல ஒரு மளிகை கடையை வச்சுக்கிட்டு அவ்வளோ சீனு. இதுக்கப்புறம் உங்க அப்பாவோ அண்ணன்களோ பேசிக்கிட்டு வரட்டும், அப்ப இருக்குது அவனுங்களுக்கு அப்படின்னு ரொம்பவே ஓவரா பேசிக்கிட்டே இருக்க குமரவேல் சாம்பாரை ஊத்துங்கிறாரு. அரசி கரண்டியில் எடுத்து ஊத்திட்டு இருக்க, என்னடி அளந்து ஊத்துற? இது கஞ்சிக்கு வழி இல்லாத பாண்டியன் வீடு இல்ல, முத்துவேல் சக்திவேல் வீடு, பணத்திலேயே பொருள்ற முத்துவேல் சக்திவேல் வீடு. அள்ளி ஊத்து 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 ஊத்துடி, சாம்பார்ல நான் நீச்சல் அடிப்பேன், ஊத்துடி ஊத்து, சாம்பாரை ஊத்துடிங்கிறல்ல, ஊத்துடி நிறைய ஊத்துடி அப்படின்னு ரொம்பவே கிண்டலா ஜாலியா சொல்லிட்டு இருக்க. கரண்டியை தூக்கி கீழே போடுற அரசி சாம்பாரை குண்டாவோட எடுத்து அப்படியே மூஞ்சி தலைன்னு ஊத்தி விட்டுறாங்க. அவரு மூஞ்சி தொடச்சிட்டு இருக்கக்குள்ளேயே ஐயோ எரியுதுன்னு கத்திக்கிட்டே தொடச்சிட்டு இருக்கிறாரு. மீதி இருக்க குண்டால இருக்கிறத தலையோட தூக்கி டொப்புன்னு ஊத்துறாங்க அரசி. ஏய் நிறுத்து அப்படின்னு எழுந்திருக்கிற போராடுற குமரவேல் எரிச்சல்ல கண்ணையும் திறக்க முடியாம அங்க இங்கன்னு தடுமாறி கீழே விழ போய், ஐயோ முடியல, எரியுது, கண் எரியுது, சுடுது, ஏய் உன்ன அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே அவரு கொடுக்குற ஆக்ஷன் இதுவரையிலும் கொடுத்த ஆக்ஷனை விட ரொம்பவே பலமா இருக்கு. இனிமே எங்க அப்பாவையோ எங்க அண்ணன்களையோ கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிய நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அரசி கத்த, ஐயோ எரியுது அப்படின்னு குமரவேல் துடியா துடிச்சிட்டு இருக்காரு.